ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 131. நம் பகவான் பாட்டி சித்தர் செல்வி சாந்தா தேவி அவர்களிடம் போலீஸ் வேலையை விட்டுவிடு என கூறியதும் வீட்டிற்கு சென்ற அவர் அவ்வேளையை விட்டுவிட தீர்க்கமாக முடிவெடுத்தார். திருமணம் செய்யாமல் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் தன்னையே அர்ப்பணிக்க முடிவெடுத்தார் செல்வி சாந்தா தேவி அவர்கள். அவரது வீட்டினரிடம் இவரது முடிவை தெரிவிக்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் மிக மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அறிவுரையும் கூற ஆரம்பித்தனர். அது மட்டுமில்லாமல் அவரது உறவினர்களும் நண்பர்களும் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து புத்திமதி கூற ஆரம்பித்தனர். செல்வி சாந்தா தேவி அவர்களோ பாட்டியின் சத்திய வாக்கை மீறினால் நான் மரணிப்பதற்கு சமம் என உறுதியாக கூறி குடும்பத்தினரிடம் ஒப்புதல் பெற்றார். பின்னை தனது காவலர் சீருடைகளை எடுத்துக்கொண்டு தனது மேலதிகாரிகளிடம் ஒப்படைத்து தனது போலீஸ் வேலையை ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்த கையோடு ஆண்கள் அணியும் வேஷ்டி சட்டை ஒன்றை வாங்கி அணிந்து கொண்டு டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு நம் பாட்டியாரை காண யாத்திரை மேற்கொண்டார். வேஷ்டி சட்டை பூண்ட கோலத்தில் சென்ற செல்வி சாந்தா தேவி அவர்களை கண்ட நம் பாட்டியார் சந்தோஷத்தில் குதூகலித்தார். யார் பேச்சையும் கேட்காமல் பாட்டி பேச்சே தனது உயிர் மூச்சென தன் பணியை விட்டு தன் முன் பணிந்த செல்வி சாந்தா தேவி அவர்களிடம் நம் பாட்டியார் ஒரு காகிதத்தை எடுத்து அதை இரண்டாக கிழித்து அதில் ஒன்றை இவரிடம் தந்து நல்லது நல்லது என கூறினார். நம் பாட்டியாரின் கமல பாதங்களே இனி நமக்கு கதி என பாட்டிக்குள் சரண் புகுந்தார் செல்வி சாந்தா தேவி அவர்கள். தன்னை முழுமையாக பாட்டியாரிடம் அர்ப்பணித்த இவரின் தோள்பட்டை, கழுத்து, கைகள் மீது தன் கையாலேயே நம் பகவான் பாட்டியார் பிடித்துவிட்டு அன்பும் பாசமும் செய்தார். ஆன்மீகத்தில் கூறப்படும் தொடுதீட்சை போன்ற தன் சக்தி மிகுந்த ஆசைகளை பாட்டியார் பகிர்ந்து கொண்டார். பாட்டியின் கைகள் இவரை தீண்டும் போதெல்லாம் ஒருவித புது உணர்வு ஏற்பட்டு புதிதாய் பிறந்த சிசு போல் ஆனார் செல்வி சாந்தா தேவி அவர்கள். நம் பாட்டியாரின் அதிர்வலைகள் அவருள் புகுந்து தியானத்தில் மூழ்கி நான் என்னும் எண்ணம் அறவே அற்று பராசக்தி பாட்டி என்னும் பிரபஞ்சத்தில் இரண்டர கலந்தார் செல்வி சாந்தா தேவி அவர்கள். செல்வி சாந்தா தேவி அவர்கள் தாயின் மடியில் தவழும் குழந்தையானார். நேரம் சென்றது தெரியவில்லை. குருவும் சீடனும் ஒன்றானார்கள். அச்சுப தருணத்தில் தூங்கி எழுந்தது போல் ஒரு புத்துணர்ச்சியுடன் புது பொலிவுடன் புதிதாய் பூத்த பூவை போல் இருந்த செல்வி சாந்தா தேவி அவர்களுக்கு நம் பகவான் பாட்டியார் பக்தர்கள் கொண்டு வந்த கனிகளை கருணையோடு தந்து ஆசீர்வதித்தார்கள். பின் செல்வி சாந்தா தேவி அவர்களை பார்த்து பாட்டியார், நான் கொடுத்த முருகனை பத்திரமா வச்சுக்கோ, நல்லா காப்பாத்து, காளி கோவில் வேலை செய் என உத்தரவிட்டார் நம் உமையநாயகி பாட்டியார். மீண்டும் மீண்டும் கைகளை ஆட்டி ஆசீர்வதித்துக் கொண்டே வாய் நிறைய போயிட்டு வா என நம் பாட்டியார் கூறி வழி அனுப்ப செல்வி சாந்தா தேவி அவர்களின் கண்களிலோ ஆனந்த நீர்வீழ்ச்சி. பாட்டியை அனுதினமும் தியானிப்போம், அத்துணையும் பெறுவோம். ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.